ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 23/10/2025 வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே 4வது வாரம் ரிசல்ட் வந்து 879 வந்திருக்கு கார்னியா ப்ளஸ் வியாழக்கிழமையோட ரிசல்ட்டு. அண்ட் கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து 987 மாதிரி வந்திருக்கு. நான் ஒரு 10 நாளாக வீடியோ போஸ்ட் போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சினால நான் வந்து ஒரு 10 நாள் நம்மளால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. மெம்பர்ஷிப் வீடியோ கூட ஒரு 2-3 நாளாக தான் போயிட்டுருக்கு. பப்ளிக் வீடியோவில் வந்து இன்னிலேருந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட சிங்கிள் ஷாட்டு அதிகபட்சம் டெய்லி போட ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து லாஸ்ட் மந்தோட அந்த 879 வந்து போன மாதத்தோட கடைசி வாரம், அதாவது 4வது வாரம் ரூட்லேயும் லாஸ்ட் வீக் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு இன்றைக்கோட சிங்கிள் ஷாட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 1 by 1 பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் வந்த ரிசல்ட் வந்து 879 வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ரிசல்ட். அதுக்கடுத்த வாரம் லீவு. அதுக்கடுத்த வாரம் 475. அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 987. நேற்று வந்து புதன்கிழமை ரிசல்ட் வந்து 451. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட் 879 எப்படி வந்தது? 879க்கு 1 day பிஃபோர்லாம் நமக்கு வந்து புதன்கிழமையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 960. இங்கே க்ளூ நம்பரோட பிசி வந்து 21. இப்போது வியாழக்கிழமைக்கு மட்டும் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா, நம்ம ரெகுலராக எடுக்கிறது வந்து 22 கால்குலேஷன் அல்லது 32 கால்குலேஷன் எடுப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சிம்பிளாக +2 அல்லது +3 இந்த மாதிரி கால்குலேஷன் தான் அதிகமாக ஃபாலோ ஆகுது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். +2 +3 அல்லது -2 -3 கால்குலேஷன் ஃபாலோ ஆகுது. இப்போ 21க்கு +3 எடுத்தோம்னா 24. க்ளூ நம்பரோட 21 +3 எடுத்தால் 24. 24ல் 2 போர்டுமே பவர் ஆகுது. ரிசல்ட்டு 879. ஓகே. இப்போ இந்த ரூட்டில் வந்து பாருங்கள், நேற்று வந்து 451ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 12. அதே 12க்கு +3 எடுத்தோம்னா 15. இந்த 15க்கு டோட்டல் பவர் 60. இந்த 60 வந்து இன்றைக்கி ஒரு ஏ போர்டில் 2 வச்சு 260ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட் மந்தோட ரூட்டு. நான் அதுக்கு அடுத்து கண்டினியூஷனாக எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வாரம் 424 புதன்கிழமை வந்திருக்கு. க்ளூ நம்பரோட பிசி வந்து நமக்கு 35. இங்கே பார்த்திங்கன்னா 35க்கு 22 கால்குலேஷனும் 32 கால்குலேஷனும் ஃபாலோ ஆகலை. நம்ம ரெகுலராக எடுக்கிற மாதிரி பழைய கணக்கில் 30. இதில் எடுத்தோம்னா 65. ஒன்று 55 மேலே போனால் 75 வரணும். 75 வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து 12க்கு 30 எடுத்தோம்னா 42. கீழே வந்தால் 32, மேலே போனால் 52. 42க்கு எடுத்து 52ன்னு போகணும் அல்லது 32ன்னு வரணும். இப்படி வந்ததுன்னா இந்த மேலே போக வேண்டிய 42க்கு எடுத்து 52ன்ற நம்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 இங்கே அப்படியே ஃபாலோ ஆகுது. இப்போ இந்த 12க்கு 42க்கு ஒரு 52ன்ற நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 12, 22, 42, 52 இப்படி போகும். இப்படி போகும்போது அவங்க வந்து நேற்று 51 இன்றைக்கி 52ன்னு வந்ததுன்னா 252ன்ற மாதிரி வரும். இது ஒரு வாரத்தோட கால்குலேஷன். ஃபைனலாக போன வாரம் 987க்கு ஒரு நாள் முன்னாடி புதன்கிழமை 458ஓட க்ளூ நம்பரோட பிசி வந்து 14. இங்கே 14க்கு 22 கால்குலேஷன் நம்ம எடுக்கிறோம். 36. ஆனால் 37 ஆகி பவரில் 87 வந்திருக்கு. +1ல் 36க்கு 37ன்னு போயிருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். 87 ஆயிடுச்சு. இப்போ அதே 22 கால்குலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 12க்கு க்ளூ நம்பரோட பிசி 12க்கு 22 34. இந்த 34 வந்து 34னே டேரெக்டாக வருமா அல்லது ப்ளஸ் ஆனால் 35ன்னு வருமா? 35ன்னு வந்ததுன்னா பிசியில் ஒரு 30ன்னு வரலாம். இதுக்கும் ஏ போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இன்றைக்கோட நம்ம எல்லா வாரம் எப்படி வந்துன்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து லாஸ்ட் மந்தோட ரூட்டு, நான் அதுக்கடுத்து கடந்த 2 வாரத்தோட ரூட் ஃபாலோ பண்ணி இன்றைக்கோட கால்குலேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 நம்பரில் வந்து இன்றைக்கி எது அதிகபட்சம் வந்து ஃபாலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பேஸ் பண்ணி
போன மாதம் சி போர்டு வந்து மேட்ச் ஆகலை. அதுக்கடுத்த வாரம் இங்கே 5 ரிசல்ட்டு 475. போன வாரமும் சி போர்டுக்கு எந்த மேட்சும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்தியோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 512. இந்த 512ல் 2-1 நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். அல்லது இந்த 5 வந்து 5-0 வர்றதுக்கு சி போர்டில் வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் வந்து நம்ம இந்த 3 நம்பரில் இன்றைக்கி என்னோடய சிங்கிள் ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்றைக்கி போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா இந்த 60ன்றது வரணும். அல்லது இன்றைக்கி அப்படி ரூட் மிஸ் மேட்ச் ஆகி போச்சுன்னா 30ன்றது வரலாம். லாஸ்ட் மந்தோட ரூட்டில் 260. இன்றைக்கி என்னோடய சிங்கிள் ஷாட் வந்து 230ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிங்கிள் வர நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஏபிபிசிஎஸ்சியில் 23, 30, 20 சிங்கிள் ஷாட் நம்பர் 230. ஓகே, இந்த நம்பர் தான் இன்றைக்கோட சிங்கிள் ஷாட் நம்பரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் வந்து டெலகிராம்லேயும் நம்மளோட கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். மெம்பர்ஷிப்பில் தனிப்பட்ட கெஸ்ஸிங் வந்துட்டுருக்குது. டெய்லி பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கு விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.